ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சிம்பிள் பீட்ரூட் தோசையும் 10 மினிட்ஸ் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், 2 வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே உப்பு ஆட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த வதங்கினதை எடுத்து கொட்டி கூடவே நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஃபில்டர் பண்ணாமல் அதையும் அந்த மாவுலேயே அடுத்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம். சட்னிக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை ஊற்றிட்டு கடுகு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்ததும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு, வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்திங்கன்னா 10 மினிட்ஸ் கார சட்னி ரெடி. தோசை சட்னி ரெண்டுமே செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும்.